ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவராய் இயேசுவுக்கு யாதாம் ஒருவர் ஊழியம் செய்தால் அவர்களுக்கு கர்த்தராய் தெய்வம் பிதாவாய் தெய்வம் கனம் பண்ணுவார் என்ற வாக்கை நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வர்றோம். தேவ சமூகத்தில் பின்பற்றுகிற காரியங்கள், அடிச்சுவடுகளை தொடர்ந்து வருகிற காரியங்கள், இந்த 2 வகையான காரியங்கள் குறித்து 2 நாள் தியானித்தோம். திரும்பமாக இந்த நாள் ஆண்டுடைய சமூகத்தில் அந்த 26ஆம் வசனத்துடைய தியான பகுதியாக அவனுடைய வார்த்தை சொல்லுது, எனக்கு ஊழியம் செய்தால், ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அதில் தான் ஒரு பகுதியாக பின்பற்றுதலையும் அடிச்சுவடுகளை தொடர்ந்து செல்வதையும் குறித்து தியானித்து வரோம். இந்த நாளில் இந்த கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது அநேக விதங்களில் நம்ம ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் கூட இந்த நாளில் கர்த்தர் நம்மை நினைப்பூட்டி எவ்விதமான ஊழியங்களை செய்ய வேண்டும் என்பதை நம்மை வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து பாவிகளை ரட்சித்தார், உலக ஜனங்களை மீட்டெடுத்தார், பரலோகத்துடைய வாழ்வுக்காக அவர்களை பிரித்தெடுத்தார். அப்படி பிரித்தெடுத்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள் இன்னும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் 12 அப்போஸ்தலரை பிரித்தெடுத்து அவர்களை ஊழியத்தின் பாதையில் நியமித்தார். இப்போது நியமித்த ஆண்டவர் யோவான் 12:26 சொல்லுகிற பொழுது, இந்த 12 பேரை அல்லாமல் இன்னுமா இருக்கிற சீடர்கள், அவரோடு ஊழியர்கள் அல்லாமல் இப்போ உலகம் முழுக்க ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். யாதாம் ஒருவன் அப்படி சொல்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அப்படி சொல்லி அங்கே ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். அப்போது பிதாவானவர் கனம் பண்ணுவான்ற ஒரு வாக்கு தத்துவத்தையும் ஒரு ஆசீர்வாதமான வாக்கையும் அவர் அருள் செய்கிறார். அப்போ இந்த நாட்டில் நம்ம தியானிக்கிற தியானத்தின் பகுதி கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது. எப்பேற்பட்ட ஊழியம்? அநேக ஊழியங்கள் உண்டு. அதில் இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் கிறிஸ்துவுக்கு எப்படி ஊழியம் செய்யணுன்ற ஒரு சில காரியங்களை, முழு காரியங்களை பார்க்க முடியாது, ஒரு சில காரியங்கள் சொன்னால் தியானிக்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் கடைசி அந்த 2 வசனத்தில், அதாவது 36, 37, 38 ஒரு 3 வசனத்தில் அறுவடை குறித்து பேசுகிறார், அறுப்பை குறித்து பேசுகிறார். இப்படி பேசுகிற ஆண்டவர் ஏற்கனவே விளைந்த பயிர்களை அறுவடை செய்து மணிகளை களஞ்சியத்தில் சேர்ப்பதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் தொடங்குகிற பொழுது சரி, அப்புறம் 13ஆம் அதிகாரத்தில் சரி, அநேக இடங்களில் கோதுமை மணியை களஞ்சியத்தில் சேர்ப்பதை குறித்து பேசுகிறார். இப்போ மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற 36, 37, 38 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு ஆண்டவர் ஒரு ஜெப குறிப்பு அல்லது ஊழியத்திற்கான ஒரு அழைப்பு, ஊழியத்து குறித்தான ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரளான ஜனங்களை கண்ட அவர், இவங்க மேய்ப்பில்லாத ஆடுகளை போல சிதறப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே மனதுருகி இப்போ ஆண்டவர் காரியத்தை சொல்கிறார். சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள நல்வழிப்படுத்துகிற ஊழியக்காரங்க கம்மி. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்.
இந்த இடத்துல அறுவடைக்கு போங்கன்னு சொல்ல, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலைக்கு அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ எங்கு பார்த்தாலும் தோய்ந்து போன சேனல் இருக்கிறாங்க, அவங்களை நல்வழிப்படுத்த ஆண்டவரே ஆட்களை ஏற்படுத்துங்க, ஆட்களை அனுப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுமா? வேண்டிக் கொள்ள வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அறுவடை பற்றி பேசுகிறா. அறுவடை பற்றி பேசின ஆண்டவர் ஆட்களை அனுப்புடியா வேண்டிக் கொள்வது குத்து. இந்த ஊழியத்தில் முதல் பங்கு ஜப பங்கு தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் போய் செத்தவங்களை உயிரோடு எழுப்பி ஊழியம் செய்கிறத விட, செத்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா பாவத்தில், அல்லது நரகத்துக்கு நேரம் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, தாங்க செய்கிறது பேசுகிறது என்னதுன்னு சொல்லி அறியாமல் நரகத்துக்கு நேரம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் முதல்ல சொல்கிறத விட அவங்களுக்காக முதல்ல நம்ம நினச்சினா ஜெபிக்கணும். ஜப பங்கு தான் வாழ்க்கையில் மிக முக்கியம். இந்த ஜபம் என்பது எளிமையான ஊழியம், ஆனால் ஊழியத்தில் பிரதானமான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை இயேசுவுக்காக செய்யணும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய ஜப குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி எஜமாட்டை நம்ம நினைச்சுமா ஜெபிக்கணுமா, வேண்டிக் கொள்ள வேண்டுமா. இந்த காரியத்தை இதுவரைக்கும் நீங்கள் செய்யாட்டாலும் இனிமேல் நினைச்சணும் செய்யணும். ஆமென். அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கணும். அடுத்தபடியாக ஆண்டு சமூகத்தில் இந்த ஜப காரியங்களை சொன்ன ஆண்டவர் 10ஆம் அதிகாரத்தில் 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறார். இந்த 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரங்களை கொடுத்து இவர்களை என்ன செய்யணும்னா அனுப்புகிறார். இப்போ அனுப்பும்போது இவங்க செய்ய வேண்டிய முதல் ஊழியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் ஊழி செய்யும். 6ஆம் வசனம் வாசிங்க. போதும். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாடத்திற்கு போங்கள். இவங்க செய்ய வேண்டிய ஆண்டவர் முதல்ல நியமித்த ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய ஊழியன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல காணாமல் போன லெஃப்ட் ஆகிட்டாங்க, அவங்கள போய் என்ன செய்யணும்? தேடி கண்டுபிடிக்கணும். காணாமல் போன அப்படின்னு அதில் ஒரு ஆவிக்கிறத அர்த்தத்தெல்லாம் சொல்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் அங்கே தான் கிடக்குறாங்க, கலிலேயாவில் தான் இருக்காங்க, கப்பர்நகூமில் தான் இருக்கிறாங்க, எருசலேமில் தான் இருக்கிறாங்க. அவங்க எங்கே போயிட்டாங்க? காணாமல் போயிட்டாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நினைச்சிருச்சு இழக்கப்பட்டு, அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலுக்கு சம்மந்தமெல்லாம் போயிடுச்சு. பாரம்பரியங்களையும் விக்கிரகங்களையும் உலக வணக்கங்களையும் இன்னும் பலவிதமான உலகப்புறமான காரியங்களை சீக்குண்டு தேவ பக்தி அற்றுவலாய் போனார்கள். இன்றைக்கி சங்கீத வாசம் பார்த்தீங்களா, அதுபோல் அவர்கள் தேவ பக்தி அற்று போனார்கள். அதனால இவங்களுக்கு போய் திரும்ப தேவபக்தி ஊட்டி விடுங்க, அவங்களுக்கு தேவபக்தியை திரும்ப அவங்களுக்குள்ள அனல் மூட்டி விடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்ற, முதல்ல யார்கிட்ட போகணுமா? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார்த்து தான். அப்போது செபிக்கிறது முதல் வேலை, நமக்கு முதல் ஊழியம். அடுத்தபடியாக ஆண்டவருக்கு ஊழியம், இயேசுவுக்கு ஊழியம்னா இந்த சீடர்கள் செஞ்ச ஊழியம், முதல் ஊழியம் என்னது? இஸ்ரவேல்கிட்ட போகணும். சரி, இன்னைக்கு நமக்கு இஸ்ரவேல்கிட்ட போனால் நம்ம எங்கே போகணும் சொல்லுங்க? நம்ம வீட்டுக்குள்ளே காணாமல் போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் கணவன், இன்னும் மனைவி, இன்னும் பிள்ளைகள், இன்னும் உடன் பிறப்புகள், சகோதரன் சகோதரி, இன்னும் தாய் தகப்பன், பெத்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களா? எல்லார் வீட்லேயும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களா? இல்லை, காணாமல் போயிருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் நடத்தும்படியாக ஊழியம் செய்ய வேண்டும். இங்கே போய் வாயிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்ல முடியுமா? கணவன்கிட்ட மனைவிட்ட உன்னை இயேசு நேசிக்கிறார் சொல்லலாம், சாதாரணம் சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? இயேசுவை தெரியும். அப்படி நேசிக்கிறான்னு சொன்னால் அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் இவங்கள்ட்ட எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை பின்னால் நம்ம தியானிக்க போகிறோம். இவங்கள்ட்ட சாட்சி ஊழியம் தான் செய்யும். இதுதான் முக்கியம்.
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல ஜெப ஊழியம், அடுத்து இஸ்ரவேல் வீட்டார்ட்ட போய் ஊழியம். ஏன் சொந்த குடும்பத்தை நான் என்ன செய்யணும்? முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதினாரு? தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாட்டா அவன் எப்படி சபையை நடத்துவான்? அப்போது என் மனைவி, எனக்கு 2 பிள்ளைங்க அப்படின்னா இந்த குடும்பத்தை நான் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தியிருக்கணும். இந்த குடும்பத்தையே நான் நடத்தாட்டா அந்த 4 பேர் நாங்கள் அப்படின்னா எங்களையே எனக்கு கீழே இருக்கவங்களே நடத்தியாட்டா நான் எப்படி 40 பேர் 400 பேர் 500 பேர் இருக்கிற சபையை நான் நடத்துவேன்? முடியவே முடியாது. அப்போது இஸ்ரவேல் வீட்டாடத்திற்கே போங்கள். அங்கே அநேக காரியங்கள் ஊழியங்களை குறித்து ஆட்ட சொல்ல மாதிரி சொன்னார். அப்படி போகும்போது நீங்கள் என்ன செய்யுங்க? வழிக்கு ஒன்று கொண்டு போகாதீங்க, வியாதியில் சுத்தமாங்க, குஷ்ண சுத்தம் பண்ணுங்க, மருத்துவரை எழுப்புங்க, பிசாசில் துரத்துங்க, இலவசம் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள், கட்சியில் பொண்ணு வெள்ளி கொண்டு போகாதீங்க. இப்படி அநேக கண்டிஷனில் சொன்னார், அநேக காரியங்களை ஊழியங்களை செய்யணும்னு சொன்னார். ஆனால் இதை விட முதல்ல இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போயிடணும். அல்லேலூயா. 2வது காரியத்தை நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். சரி, இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல மகிமையின் தேவன் அவர் மாம்சத்தில் ஊழியம் செய்த நாட்களில் இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போங்கள் சொன்னார். இப்போ 28ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வசனங்களை வாசிக்க போகிறோம். அங்கே அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். இப்போ எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ அதிகாரமுடையவர் சீசர்களை அல்லது அப்போஸ்தலர்களை தம்முடையவர்களை இப்போ அனுப்புகிறார். ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சகல தேசத்தாரையும் சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அன்று சமயத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, 3வது ஒரு காரியத்தை நமக்கு கர்த்தர் விளக்கி காண்பிக்கிறார். ஜெபம், இஸ்ரவேல் வீடு, இப்போ சொல்லுங்க சகல தேசம், சகல ஜாதினா நம்ம அர்த்தம் சொல்லு நேஷன், சகல தேசத்தாரையும் நம்ம என்ன செய்யணுமா? சீஷர்கள் ஆக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். ரட்சிப்பை மட்டும் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வர்றது கிடையாது. அவங்கள எப்படியா மாற்றணுமா? சீஷர்களாக மாற்றணும். அப்போது குருவுக்கு பின்னாடியே போகிற ஆள் தான் சீஷர்கள். குருவை எப்போவுமே பின்தொடர்கள் தான் சீடர்கள். அந்த சீடர்கள் உபதேசத்தில் குரு என்ன சொல்கிறாரோ அந்த சத்தியத்தில் நிலச்சி நிற்கணும். இவர்கள்லாம் சீடர்கள். இப்போ சொல்லிவிட்டு ஒரு ஃபார்மாட்டு ஏசுனரை உங்களை நேசிக்கலான்னு சொல்லிட்டு ஏசுனரை பற்றி பேசிட்டு வந்துட்டோம்னா அது அங்கே சீஷத்துவம் கிடையாது, அவங்க சீடர்கள் கிடையாது. இவங்க உபதேசத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், உபதேசத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இது ஆண்டவருடைய வசனத்தில் பாருங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் அளவுகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசுநாதர் அப்போஸ்தலருக்கு என்ன சொன்னாரோ, அப்போஸ்தலர் கேட்ட சத்தியம் எதுவோ அதை எங்கெங்கெல்லாம் புதுசாக ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த உபதேசங்களை, அந்த தேவ சட்டங்களை, தேவ நியமங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். இந்த உபதேசம் தான் சபையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளை சந்திக்கிற நேரம் தோறும் இந்த உபதேசம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா நம்ம அறியாமல் அநேக காரியங்களை செய்வோம், தெரியாமல் அநேக காரியங்களை செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, சொன்னால் தப்பாக நினைக்கக்கூடாது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பால் தினகர் பிறந்திருக்கும் போது அவனுக்கு ஏதோ உடம்பு முடியல போல தெரியுது. உடனே என்னச்சிட்டாங்க, தூக்கிட்டு கோயிலில் போய் தண்ணி தெளிக்க போயிட்டாங்க. அப்போ தற்செயலாக அன்றைக்கி தான் அங்கே வீட்டுக்கு போயிருக்கிறோம்.
அப்போது எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் இந்த கோயிலில் போய் தண்ணி தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம ஏசப்பா பிள்ளை, நம்ம ஜெபம்னா சரியாக போகிறோம், உங்களுக்கு தெரியாதா? ஆனால் எனக்கு அப்படி தெரியாது. அப்போ தான் உங்களுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்போது எனக்கு தெரியாது. அப்போது என்ன சொல்கிறோம், எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெபித்தால் போதும், இயேசு பிள்ளைன்னு செய்வார், பாதுகாத்து கொள்வார். எந்த ஒரு பயத்துக்கும் நம்ம உலகத்தில் போய் உலக கோயில்களில் போய் அங்கே சாயந்தரம் போல் அங்கே ஓதிட்டு வந்து தண்ணி தெளிச்சா சரியாக போகிறோன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம இன்னும் பழைய காரியத்தை நம்ம பின்பற்றவே கூடாது. அப்போ அவங்களுக்கு தெரியாத காரியத்தை, தெரியாத சத்தியத்தை சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போது கர்த்தருடைய உபதேசத்தை ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கும், ஞானஸ்நானம் பெறுகிற பிள்ளைகளுக்கும் கை கொள்ளும்படி நம்ம என்ன செய்யணும், உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இது ஊழியக்காரன் மட்டுமல்ல, சத்தியத்தை தெரிந்த அனைத்து தேவ பிள்ளைகளும் சத்தியத்தை தெரியாதவர்களுக்கு என்ன செய்யணும், போதிக்க வேண்டும், உபதேசிக்க வேண்டும். அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு நாம் உபதேசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம் ஜெபம், ரெண்டாவது காரியம் இஸ்ரவேல் வீட்டாட்டத்தில், மூணாவது காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சகல ஜாதியரையும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், சீசராக கொண்டு வரணும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். இந்த காரியத்தை முழு நேரம் ஊழிய செய்கிறவங்க மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலர் யாவரின் ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தையின்படி நாம் ரட்சிக்கப்பட்ட அனைவருமே, உலகத்தில் அனைவரையும் என்ன சொன்னால் கிறிஸ்துவில் கொண்டு வந்து அவங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை, உபதேசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு போனால் போதும், என் குடும்பம் எப்படி இருந்தேன்னா, என் ஊர் மக்கள் எப்படி இருந்தேன்னா அப்படின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். செத்த பிறகு பாதாளத்தில் வேதனைப்படுகிற பொழுது ஐஸ்வர்யவானுக்கு ஒரு ஆத்மா பாரம் வந்துச்சு, ஆத்ம தாகம் வந்துச்சு. ஐயையோ, நான் இந்த கொடுமையான வேதனை அகப்பட்டுக்கிட்டேனே, நான் இந்த நித்திய அக்கினியில் வந்து சேர்ந்துட்டேனே, எனக்கு மீதி 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படியாவது காப்பாற்றப்படணும், அவங்கள்ட்ட போய் இந்த லாசர் சொன்னானா அவங்க மீட்கப்படுவாங்களே, அவங்க ரட்சிக்கப்படுவாங்களே, இந்த நரகத்துக்கு வரமாட்டாங்களேன்னு சொல்லி அவன் அங்கேருந்து வேதனைப்படுறான். ஆனால் இங்கு இருக்கும்போதேவோ அந்த ஆத்ம பாரத்தோடு நாம் என்ன முதலில் ஜெபம், அதுக்கடுத்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் செய்ய வேண்டும். ஆத்தும ஆதாயம் என்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு வரைக்கும் சபை எப்படி இருந்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூடி, ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி, ஒரு இடத்துல சாப்பிட்டு, ஒரு இடத்துலையே என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஆவிக்கிற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவல்ல. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் அதுவல்ல. தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆவியானவர் வருவார், பரிசுத்த ஆவி இந்த ஒவ்வொரு போர்ஷனை பாருங்க. ஆவியானவர் வந்த மாத்திரத்தில் நாம குதிச்சு துதிச்சு, பக்தன் சொன்னது போல பாயை கிழிச்சு நம்ம கீழே விழுந்து மல்லாக்க விழுந்து அப்படி போகிறது நம்ம இன்னைக்கு ஆவியை பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அதுதான் அபிஷேகம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆவியை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்வு என்ன வாழ்வுன்னு, சாட்சி வாழ்வு. இந்த சாட்சி வாழ்வு தான் ஊழியம். இந்த சாட்சி வாழ்வு தான் கர்த்தருக்கு நான் செய்கிற ஊழியம், இயேசுவுக்கு நான் செய்கிற ஊழியம் என்னுடைய சாட்சி வாழ்வு தான். இந்த சாட்சி ஸ்டெப்பாக இந்த சாட்சி என்னச்சுன்னா எங்கும் பரவிக்கொண்டே இருக்கணும். முதலாவது இந்த சாட்சி எங்கே காணப்பட வேணும்னா ஜெருசலேம், அதுக்கடுத்து யூதயா, அதுக்கடுத்து சமாரியா, அதுக்கடுத்து பூமியின் கடைசி பரியந்தம். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து முதல்ல சாட்சி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் கன்னிமரி இடத்துல உற்பவித்து பிறந்தார். இன்னைக்கு கத்தோலிக்கக்காரங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இயேசுனார் மட்டும்தான் மரியாள்கிட்ட பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க.
அவங்க இருக்கிற சத்தியத்தை வாசிக்க முடியாமையா இல்லாட்டி மறைச்சி பேசுகிறாங்களது. இயேசுனாருக்கு அடுத்து 4 ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளை அவங்க குடும்பத்தில் பிறந்தாங்க. அது மாம்சத்தின்படி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்கள். வேதத்தில் இருக்கு 6ஆம் அதிகாரம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா அவங்க பேரெல்லாம் வரிசையாக போடப்பட்டிருக்கு. வாசித்தோன்னா பாருங்களேன், மார்க்கு 6:3. இவன் ஏசுனாரு வளர்ந்த ஊரில் பிரசவம் பண்ணுறாரு, அற்புதம் அடையாளம் செய்கிறாரு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, இவன் எப்படி இப்படி ஆனா, இவன் தச்சம் கிடையாதா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்னும். அப்போ ஏசுனாருக்கு அடுத்து 4 ஆண் பிள்ளைகள், அதுக்கடுத்து பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, மரியாளுக்கு பிறந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க கத்தோலிக்காரங்க இன்ன வரைக்கும் மரியாளுக்கு ஏசனை மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டே இருக்க வேண்டாம், நல்லா கவனிச்சு கேளுங்க. 4 பேர் இருக்குது. இந்த 4 பேரில் 2 பேர் நினச்சிருக்கேன்னா நிருபம் எழுதியிருக்கிறாங்க. யாக்கோப்பு நிருபமும் யூதா நிருபமும் பின்னாடி இருக்கும். எபிரேயருக்கு அடுத்து இருக்கிற யாக்கோப்பும் வெளிப்படுத்த முன்னாடி இருக்கிற யூதா நிருபமும் இயேசுநாதருக்கு அடுத்து மரியாள் பெற்ற அந்த 2 சகோதரர்கள் அவங்க நிருபம் எழுதியிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு கேட்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுநாதர் ஊழி செய்கிறாரு. ஆனால் சகோதரர்களுக்கு இயேசுநாதர் செய்கிற ஊழி என்ன செய்யல, முதல்ல பிடிக்கலை. அதனால சொந்த பந்தங்கள் என்ன செஞ்சாங்கன்னா இயேசுநாதர் செய்கிற ஊழியத்தை பார்த்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளபடி வந்தார்களாம். மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 21 வசனத்தில் போட்டு பாருங்க. அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளி வந்தார். என்ன அர்த்தம் இதில் என்ன அர்த்தது? ஏசுனாருக்கு மெண்டல், அந்த ஆளு அற்புதம் செய்கிறேன் அதிசயம் செய்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சுற்றிட்டுறாரு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து ஊழி செய்கிறா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுறா. ஆனால் இனத்தார் என்ன செய்கிறாங்க, சொந்த பந்தம் என்ன செய்கிறாங்க, மதி மயங்கி இருக்கிறார். அதை என்ன செய்வாங்க, இப்போ நம்ம சொந்தக்காரங்க அப்படியும் ரோட்டில் பிச்சை எடுத்து திட்டுறாங்க, ரோட்டில் மதி மயங்கி இருக்காங்க, நிதானம் இல்லாமல் இருக்குன்னா என்ன செய்வோம், அவங்கள போய் வீட்டில் வந்து இருங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி சேர்க்குறோம் வாங்கன்னு சொல்லி கூட்டு வரும்போது அது மாதிரி கூட்டு வர போயிருக்காங்க, பிடித்துக்கொள்ள வந்தார்களாம். எப்படி இருக்குது பாருங்கள். அப்போது இயேசுநாதரை குறித்து தவறான எண்ணங்கள் குடும்பத்தில் இருக்குது. இயேசுநாதர் இப்போது பண்டிகைக்கு போகணும், பண்டிகைக்கு போக வீட்டில் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் உண்டு. அப்படி வீட்டில் இருக்கும்போது அப்போது இந்த சகோதரர்கள் யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்கிற சகோதரர்கள் இயேசுநாதர் பேசுகிறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட பேசுகிறாங்க. 4ஆம் வசனத்தில் 7:4 வாசி, இல்லாட்டி 7:3 வாசி. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி போ, நல்லா கவனிச்சு பாருங்க. கூட பிறந்தவங்க இயேசுநாதருக்கு அடுத்து மரியாதை பெற்றவங்க சொல்கிறாங்க, நீ செய்கிற கிரிகளை உங்களுடைய சீசர்கள் பார்க்கும்படி இவனை விட்டு யூதேயாவுக்கு போ, பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். அப்போ இயேசுநாதர் எதற்காக ஊழி செய்கிறான்னு சொல்லி கூட பிறந்த நினைக்கிறாங்க, ஃபேமஸ் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும். இன்றைக்கி ஊழியர்கள் ரொம்ப ஊழியம் அப்படி தான் நடக்குது. எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு என்ன செய்யணும், ஒரு ட்ரிக் பண்ணி கூட்டத்தை பெருக்கணும், ஃபேமஸ் ஆகிடணும். என்னத்தோ சொல்லி ஒரு நல்ல தமாசா பேசி ஜோக்காக அடித்து எல்லாவது நூதனமான தீர்க்க தரிசனம் சொல்லி எப்படியாவது ஒரு காரியத்தை நினைச்சிடணும், ஃபெமிலியர் ஆகிடணும். இதை தான் விரும்புகிறாங்க. இப்போ கூட பண்ண சொன்னாங்க, நீ ஃபெமிலியர் ஆகணுமா, நீ அந்த ரங்கத்தில் எனக்கு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன செய்ய ஒசிசல் பகிரங்கமா இந்த காரியத்தை செய். ஏன்னு சொன்னீங்க. அவங்க சொல்கிறாங்க, அவருடைய சகோதரரும் அவர் விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்குது, உலகம் உங்களை பாய்க்க மாட்டாது, அதன் கிரியில் பொல்லாதவர்களாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கணும், அது என்னை பாய்க்கிறது. நீங்கள் இந்த பண்டிகை போங்கள், என் வேலை இன்னும் வராபடியால் நான் இந்த பண்டிகை இப்பொழுது போகிறேன் என்றார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டார்.
கர்த்தருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ கூட பிறந்த சகோதரத்தில் இயேசுநாக்கு இதில் சாட்சி இல்லை. உண்மையாக ஊழியர், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார், மகிமையான காரியங்களை செய்கிறார். ஆண் குடும்பத்தில் சாட்சி இல்லை. ஆனால் இந்த இயேசுநாதர் 3 வருஷத்தில் குடும்பத்தில் சாட்சி இல்லாத போல் இருந்தாலும் ஒவ்வொரு காரியங்களும் கவனிச்சுட்டே வராங்க. குடும்பத்தார் கூட பிறந்து பார்த்துட்டே வராங்க. சிலுவை பாடுகளையும் பார்க்குறாங்க. அப்போது உலகத்தார் என்ன சொல்கிறாங்க? நீ தேவகுமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கிவான்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே கூட பிறந்தவங்க என்ன செய்கிறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவ்வளோ அற்புதம் அடையாளம் செய்தவர் ஏன் இப்போ பொறுமையாக இருக்கிறார்? ஏன் இப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கிறார்? இவரால் தப்பிக்க முடியும். இந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் ஒரு உணர்வு வருது. கூட பிறந்து பார்க்குறாங்க. இப்போ ஆண்டவர் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் சீடர்களுக்கு தரிசனமாகி 40வது நாள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இப்போ அந்த காரியங்களாக சொல்லிட்டு நம்ம வாசித்த காரியங்கள் சொல்லிட்டு எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு மேகத்தின் நடுவில் அவர் என்ன செய்யறனா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்போ 120 பேர் என்ன செய்யறங்கன்னா மார்க்கு என்பவருடைய வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு போகிறாங்க. 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே போகும்போது அந்த வசனம் சொல்லுது, 12 வாசிங்க. மலையிலிருந்து அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தமையும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலத்தை எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் விருந்துகளிலும் தரித்திருந்தார்கள். இந்த 14 வசனத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம்? இது 13ஆம் வசனத்தில் இயேசுனுடைய சீடர்கள் யாக்கோப்பு யூதா என்பவர்கள் இயேசுனுடைய சீடர்கள். 14ஆம் வசனத்தில் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும், இயேசுவின் தாய் மரியாள், அதற்கடுத்து அவருடைய தாயார் அவருடைய சகோதரன் போட்டிருக்குது. அப்போ அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டும் தரித்திருந்தார்கள். இந்த அவருடைய சகோதரன்னா யார்? இயேசுவின் சகோதரர்கள். அப்போது இயேசுடைய மரணத்துக்கும் இயேசுடைய உயிர்த்தெழுந்து 40 நாளுக்குள்ளே யார் ரட்சிக்கப்பட்டா? விளங்குதா? சத்தியத்தை உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம தியானிக்கும் போது இப்போ இயேசுனுடைய சகோதரருடைய ரட்சிப்பு எந்த நாட்களில் காலக்கட்டம் நடந்துக்குன்னா அவருடைய மரணத்திலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் 40வது நாளுக்குள்ளே இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இதற்கு காரணம் என்ன? இயேசுனுடைய வாழ்வு, இயேசுனுடைய சாட்சி. இதான் முதல்ல எருசலேமில் சாட்சி. அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறத்தாழ 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இந்த அதிகாரங்கள்லாம் எருசலேமில் சாட்சியை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறத்தாழ 7ஆம் அதிகாரத்து வரைக்கும் யூதேயாவில் சாட்சியை பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும். 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 13ஆம் அதிகாரம் வச்சுக்கோங்க. இந்த 13ஆம் அதிகாரத்து வரைக்கும் சமாரியாவில் சாட்சி பார்க்கலாம். இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து மிஷினரி பிரயாணம் தொடங்குது. பார்த்தீங்கன்னா பூமியின் கடைசி வரியந்தம் சாட்சியை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இந்த பவுல் நிருபம் எழுதுகிற பொழுது அந்த நிருபத்தில் கலாத்திய நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கலாத்தியர் 1:18-19 கலாத்தியர் கர்த்தருடைய சகோதரன் ஒரு வார்த்தை வரும் பாருங்க.
19. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு தவிர அப்போஸ்தலர் வேறொருவரையும் காணவில்லை. நான் இந்த பவுல் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியத்திலிருந்து அவர் நல்ல பயிற்சி எடுத்துட்டு திரும்பமாக எருசலேமுக்கு வராரு. அப்போ எருசலேம் வரும்போது பேதுரு அங்கே இருக்கிறார். பேதுரும் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பு அங்கே இருக்கிறார். பவுல் மென்ஷன் பண்ணுற காரியத்தை பார்த்தீங்களா? இப்போது எருசலேமில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பேதுரு இருக்கிறார். அதுக்கடுத்து கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பு. அப்போது ஏறத்தாழ இப்போ ஊழியத்தில் வந்து இந்த யாக்கோப்பு அப்போஸ்தலனாகவே மாறிட்டார். அல்லேலூயா. 12 சீடர்கள் வரிசையில் அவரும் என்ன செஞ்சிட்டார்? வந்து சேர்ந்துட்டார். இப்போ இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயேசுடைய வாழ்வு தான். முழுக்க முழுக்க இயேசுடைய வாழ்வு. அவர் எப்பேற்பட்ட வாழ்வு வாழ்ந்தார்? எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்யலாம், கோபப்பட்டதே கிடையாது. அவர் சாந்தத்தோடு தான் இருந்தார். அவர் சமாதானத்தோடு இருந்தார். அவர் யூதர்களை பார்த்து அல்லது ரோமர்களை பார்த்து போர் சேவர்களை பார்த்து எதையும் என்னமே என்ன செய்யல, சாபம் போடலை, அவங்கள பயமுறுத்தலை, அவங்கள இப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிடும் சொல்லி பழி வாங்கவே இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் குடும்பத்தார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா மனிதனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பார்த்த பார்வையில் இயேசுனுடைய சாட்சி விளங்குனதுனால இவங்க எல்லாம் இயேசுனார் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் மனம் திரும்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க மனம் திரும்பிட்டாங்க. முதல்ல எருசலேமுக்குள்ளே சாட்சி வேண்டும், வீட்டுக்குள்ளே சாட்சி வேணும். அல்லேலூயா. கணவன் மனைவி பார்த்து ஏமா இப்படி செய்கிறேன்னு சொல்லி கேட்காம, நான் ஏன் வாழ்கிற வாழ்க்கையை ஏன் மனைவி பார்த்து என் கணவன் நல்ல ஒரு கிறிஸ்தவன், நல்ல ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு அவங்களுக்குள்ள உள்ளத்தில் தோணுச்சுன்னா, நான் அவங்களுக்கு உபதேசம் பண்ணாமலே என்ன செய்வாங்க, அவங்க தன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கிடுவாங்க. என் பிள்ளைகள் மாற்றிக்கொள்வார்கள். என் சந்ததி என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மாற்றிக்கொள்வார். இன்றைக்கி கர்த்தராகிய தேவன் எனக்கு ஒருவன் ஊழி செய்தால் சொல்கிற காலகட்டத்தில் நான் என் வாழ்வு எருசலேமில் சாட்சி நிறைந்த வாழ்வாய் காணப்படும். எண்ணத்தை திட்டினால் சரி, பொறுமையாக போயிட்டா, எண்ணத்தை ஏசினால் சரி, நான் சாந்தமாக போயிட்டா, நான் திருப்பி பேசாமல் இருந்துட்டா, நிச்சயமாக இந்த வாழ்வு பிரதிபலிக்கும், இந்த சாட்சி பிரதிபலிக்கும். என் குடும்பத்தை முதல்ல ஆதாயம் பண்ணும். நான் எருசலேமுக்குள்ள சாட்சியாக காணும். இந்த சாட்சி தாங்க கர்த்தருக்கு ஊழி செய்கிறது. ஆவி வந்த மாத்திரத்தில், பரிசுத்த ஆவி வந்த மாத்திரத்தில் ஆனந்த மகிழ்ச்சியில் துள்ளி குறைக்கிறது, அதெல்லாம் 2வது காரியம், 3வது காரியம், 4வது காரியம் கூட சொல்லலாம். சாட்சி வாழ்வு தாங்க முக்கியம். சாட்சியாய் காணப்படும். பவுல் சொல்றார், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும். எந்த வித ஆபத்து வந்தால் சரி, ஐயோ இந்த ஆபத்து நான் என்ன செய்ய போன்னு கதற வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதரானாலும் இப்படி சொல்லிட்டு வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் சரி, என்னைய துன்பப்படுத்த, என்னைய கிறிஸ்துவ விட்டு பிரிக்க முடியவே முடியாது. எல்லா சூழ்நிலையும் நான் மனரமியமாக தான் இருப்பேன். கிறிஸ்துவின் அன்பு என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. இந்த அன்புக்குள்ளே நான் வாழ்ந்துட்டேன்னா நான் கிறிஸ்துவ ஊழி செய்கிறேன். நான் கிறிஸ்துவ ஊழி செய்கிறேன். நான் கிறிஸ்துவ ஊழி செய்ய ஆரம்பிச்சுன்னா நான் இப்போது பிதாவினால் கனம் பண்ணப்படுவேன். இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலே நாமத்தை உடையவராய் கனம் பண்ணப்பட்டார். அதே கணத்தை அவருடைய சிங்காசனத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்து நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 2 பேரும் சொல்கிறீங்க. நமக்கு கிடைக்க போகிற சிங்காசனத்தை குறித்து நமக்கு சந்தோஷமே இல்லை, சாதாரணமாக இருக்கிறோம். அல்லேலூயா. பிதாவானவரே என்னை கனம் பண்ண போகிறாருன்னா நான் எவ்வளவு சாட்சியாக வாழணும், நான் எவ்வளோ உத்தமமாக வாழணும், நான் எவ்வளோ உண்மையாக வாழணும், எவ்வளோ நீதியை நான் வெளிப்படுத்தணும், எவ்வளவு தேவனுக்கு பிரியமான நடக்கணும். என் சொல்லு, என் செயல், என் பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய நடை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்படி பிரியமாக இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ளே சாட்சியாக இருந்துட்டுன்னா என் பிதாவான என்னை கனம் பண்ணுவார்.
ஹல்லேலூயா. அதுக்கடுத்து 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சாட்சி விளங்குது. இந்த சாட்சி விளங்கத்தான் திரளாய் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. பேதுரு எழுந்து 2ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்றார். எல்லாரும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு மாத்திரத்தில் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றார். அன்னைக்கு 3000 பேர் என்ன செய்றாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கிற பாரு 2:47. ரட்சிக்கப்படுவர்களை அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்த அனுதினமும். இதுதான் எருசலேமில் பயங்கரமான சாட்சிகள். அடுத்து இதுதான் யூதேயாவில் இதுதான் யூதேயாவில் சாட்சிகள். அடுத்து 4ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. 4 வசனம். 3000 அனுதினம் சேர்க்கப்பட்டார்கள். இப்போ 5000. 5ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி அதிகமாக திரளாக அதிகமாக கர்த்தருக்குள்ளாக சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இது யூதேயாவில் ஏற்படுகிற சாட்சி. ஏன் சொன்னீங்கன்னா சீடர்களை பார்க்குறாங்க, அப்போஸ்தலரை பார்க்குறாங்க, விசுவாசிகளை பார்க்குறாங்க, இவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. பார்த்தா அப்படி கிறிஸ்துவ பின்பற்றுவதாக இருக்கிறாங்க. 11ஆம் அதிகாரத்தில் இந்த சீடர்களுக்கு பேர் வைக்கிறாங்க உலகத்தார். நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அல்லது என்ன பேச்சுவார்த்தை இருக்கிறோமோ, என்ன வழக்கு இருக்குதோ அந்த வழக்கத்தை சொல்லி நமக்கு ஒரு பட்ட பேர் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு பட்டம் சுட்டுவாங்க. இந்த கிறிஸ்தவங்களுக்கு அது வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு பேரே கிறிஸ்தவங்களை சொல்லிக்கிறல, நாங்கள் கிறிஸ்தவம் சொல்லிக்கிறவே இல்லை. ஆனால் முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. இது அந்தியோகியாவில் இருக்க மக்கள் தான் இவங்க கிறிஸ்துவ பற்றியே பேசுகிறாங்க, கிறிஸ்துவ பற்றியே அறிவிக்கிறாங்க, இவங்க கிறிஸ்துவ சுபாவம் உடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்கள். உலகத்தார் தான் கிறிஸ்தவர்கள் பேரை நமக்கு வச்சாங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க நேம்லி கிறிஸ்டியன், பாரம்பரிய பெயர் கிறிஸ்தவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ கிறிஸ்துவுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, இவர்கள் பண்டிகை கிறிஸ்தவர்கள். இவங்க கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் உயிர்த்தெழுந்த நாள், அப்புறம் குட் ஃப்ரைடே, எப்படி ஒரு 4-5 நாளைக்கு தான் ஆலயத்துக்கு வருவாங்க. இவங்க பண்டிகை கிறிஸ்தவர்கள், இவங்க பிறந்தநாள் கிறிஸ்தவர்கள், இவங்க திருமண நாள் கிறிஸ்தவர்கள், இவங்க திருமணத்துக்கு வருகிற கிறிஸ்தவர்கள், கல்யாணம் தண்ணிக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வருவாங்க. இவங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், ட்ரெடிஷனல். இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ கிறிஸ்தவன்ற பேர் எப்படி வந்துச்சு? கிறிஸ்துவ குறித்து அறிவிச்சதுனால, கிறிஸ்துவை போல வாழ்ந்ததுனால, கிறிஸ்துவுக்குள்ள காணப்பட்டதுனால கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த பேர் சம்பந்தம் இல்லாமல் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், இப்படி அவங்க பேர் வித்தியாசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா என்னைக்காவது ஒரு நான் கர்த்தரை தேடுறது, பண்டிகை மாத்திரம் வந்தால் கர்த்தரை தேடுறது இல்லை. தேவசம் காத்திருக்கு தேவ பிள்ளைகள். நான் யூதேயாவில் சாட்சியாக வாழ்ந்தால் சாட்சி நிமித்தமாக 3000 5000 திரளான மிகவும் திரளான கூட்டம் கர்த்தரை தேடி வரும். இது நான் கர்த்தருக்கு செய்கிற ஆத்தும ஆதாய பணி, நான் கிறிஸ்துவுக்கு செய்கிற ஊழியம். இது நிமித்தமாக பிதாவானவர் என்னை கனம் பண்ணுவார். அடுத்தபடியாக 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஊழியம் சமாரியாவுக்கு போகுது, சாட்சி சமாரியாவுக்கு போகுது. முதல்ல வீடு, அதுக்கடுத்து யூதேயா என்பது ஊர், வீடு ஊர், அதுக்கடுத்து சமாரி என்பது நாடு. வீடு, குடியிருக்கிற ஊர், குடியிருக்கிற தேசம், நாடு. சமாரியாவுக்கு போகுது. இந்த சமாரியா என்பது இந்த பிலிப்பு போய் என்ன சொன்னா, அங்கே ஆண்டவர் பற்றி சுவிசேஷம் சொல்கிறான். சுவிசேஷம் சொன்ன மாத்திரத்தில் அங்கேருந்து அநேக பிசாசு பிடிச்ச ஒரு நபர்களுக்கு விடுதலை கிடைக்கிது, அநேக சப்பானிகள் சுகமாகறாங்க, அநேக நோய்கள் குணமாகுது. 8 வாசித்து பாருங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இதுவரைக்கும் அழுகையில், கூக்குரலில், வேதனையில் இந்த பட்டணத்தில் எப்படி ஆயிடுச்சான்?
இந்த பட்டணங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. இந்த வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். தேவசமுதில் 6 வசனம் 7 வசனம் வாசிங்க. இந்த சத்தியத்தை என்ன செய்றாங்க? ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். பிசாசு ஓடுது, திமிர்வாதக்கான சுகமாகறாங்க, குணமாக்கப்பட்டார்கள். தேவ அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சந்தோஷம் உண்டாரு காரணம் இங்கே வசனம் கடந்து சென்றது. முதல்ல பிலிப்பு கடந்து சென்றான். பிலிப்பு என்பவன் பந்தி விசாரிப்பு கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷன். ஸ்தேவான் கூட இருந்த பந்தி விசாரிப்பு கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷன். இவன் சமாரியாவில் போய் ஆண்டவர் இயேசு பற்றி பிரசங்கித்தனால இப்போது அங்கே பெரிய சாட்சி வழங்குது. இயேசுநாதர் அங்கே மகிமைப்படுகிறார். அங்கே அநேக ஜனங்கள் விடுதலாக்கப்படுகிறார்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போது சமாரியாவில் பெரிய சாட்சி உண்டாகுது. இப்போ காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. அடுத்தபடியாக 13ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது பவுலையும் பர்னபாவையும் பிரதிஷ்டை பண்ணுறாங்க மிஷினரி ஊழியத்துக்காக. இவங்க என்ன சொன்னால் அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டு இப்போ ஒவ்வொரு பகுதியும் கடல் பிரயாணம் பண்ணி ஐரோப்பா தேசத்து வரைக்கும், இன்னும் மேற்கு ஆசியா வரைக்கும் ஊழியத்தை என்ன சொன்னால் விருத்தியாக செய்கிறார்கள். தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளை ஆண்டு சமூகத்தில் இந்த ஊழியம் எங்கும் இப்போ பிரபலியமாகுது, எங்கும் சாட்சியாக காணப்படுது. இந்த சாட்சியில் ஒரு சாட்சி மட்டும் வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரத்தில் அவங்க சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு சாட்சி வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இப்போது ஒரு பெண்ணிட்ட இருந்த பிசாசு துரத்து நிமித்தமாக அந்த பெண் மூலம் அந்த வருமானத்தை நம்பி இருந்தவங்க பவுலை பிடிச்சி அடித்து, பவுலு கூட அந்த பர்னவாவை அடித்து ஷீலாவையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பவுலையும் ஷீலாவும் பர்னவா கிடையாது, பவுலையும் ஷீலாவையும் அடித்து இப்போது தொழுமரத்தில் கட்டி சிறைச்சாலையில் போட்டாங்க. இவங்க அடிப்பத்த அடியில் மயக்கமாகி நடுராத்திரி வரைக்கும் மயக்கம் தெளியாமல் இருந்தாங்க. நடுராத்திரியில் மயக்கம் தெளிஞ்ச போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 25ஆம் வசனத்தில் பாடினார்கள். பவுல் மிகுந்த சத்தமிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன சாட்சி வழங்குது? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறவங்க சிறைச்சாலை சோறு ஏறி குதிச்சு நினைச்சிருவாங்க, போயிடுவாங்க. நம்ம பகுதியிலேயே நம்ம பேப்பரில் பார்க்குறோம், கைது தப்பி ஓட்டம் பரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னால் வீட்டுக்கு விடுவாங்களாம், போலீஸ் பாதுகாப்போட. அப்படி பரோலில் வரும்போதே நினச்சிருவாங்களாம், தப்பிச்சு ஓடி போயிடுவாங்களாம். ஆனால் இங்கே பவுலுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டுருச்சு, கதவும் திறக்கப்பட்டுருச்சு. இப்போ திறந்துட்டு எல்லாம் ஓடி போனாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, சிறைச்சாலைக்காரன் ஜெயிலர் தற்கொலை செய்ய போகிறான். ஐயோ, நம்ம மேலதிகாரிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? இங்கே போய் மேலதிகாரிட்ட மாட்டிட்டு பதில் சொல்ல முடியாது, தவிக்கிற விட நம்ம செத்து போகிறது நல்லதுன்னு சொன்னா சூசைட் பண்ண போகிறான். அப்போ தான் பவுல் என்ன செய்கிறார், சத்தம் போட்டு, உனக்கு ஒன்றும் செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இதுதாங்க சாட்சி. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு விடுதலை கிடச்சிட்டு, ஆனால் இவங்க என்ன செய்யல, இடத்த விட்டு காலி பண்ணலை. அந்த இடத்துல இருந்ததுனால பெரிய சாட்சி கிடச்சிச்சு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சுவிசேஷம் சொல்லி எங்கள் 16ஆம் அதிகாரத்தில் யார் ரட்சிக்கப்பட்டா? தியத்தீரா ஊராலும் ரத்தம் இருக்குமான லீதியால் ரட்சிக்கப்பட்டா. அந்த ஒருத்தி ரட்சிக்கப்பட்டதுனால அந்த ஒருத்தி வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கூட்டத்தை ஜெபம் கொடுத்து எடுத்துனாங்க. ஆனால் இடையில வந்து ஒரு பிசாசு நிமித்தமாக இப்போ ஜெயிலில் போட வேண்டியிருந்துச்சு. இப்போ ஜெயிலில் அவங்க
அடிபட்ட நிலைமையிலும் பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பெரிய ஒரு ரிலாக்ஸு, ஒரு விடுதலை, டெலிவரன்ஸ் கிடச்சிட்டு இப்போ அவங்க தப்பிச்சு போகலை, அதுக்கு பதில் அங்கேயே இருந்து சாட்சி பகர்றாங்க. இப்போது வசனம் சொல்ல பாருங்கள், பவுல் மிகுந்த சத்தமிட்டு உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளா, கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்க வேண்டான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து வெளியே அழைத்து வந்து என்ன செய்ய வேண்டும். இப்போ இவனா கேட்குறான். நாம் போய் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நம்ம முதல்ல சொல்கிறோம். ஆனால் அவனா வந்து கேட்குறான், நான் ரட்சிக்கப்பட்டு நான் என்ன செய்யணும், நான் மீட்கப்பட்டு நான் என்ன செய்யணும். அவனா வாலண்டியராக கேட்குறான். சாட்சி. அல்லேலூயா. எப்படி ஏசுனர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து யாக்கோப்பு யூதா அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ, இங்கே ஜெயிலர் பவுலை பார்த்து கேட்குறா, நாங்கள் என்ன செய்யணும். 2ஆம் அதிகாரத்துலையும் அப்படி ஒரு வசனம் உண்டு, வாசித்தீங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பார்த்து அவர்கள் கேட்ட பொழுது இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும். தேவசமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள் பேதுரு பதில் சொல்றாருங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தவான் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஹல்லேலூயா. இங்கே பவுலை பார்த்து ஜெயிலர் குடும்பம் கேட்குது. ஜெயிலர் கேட்குறார், நாங்கள் என்ன செய்யணும். அப்போது இப்போ பவுல் பதில் சொல்றார், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் வசனத்தை போதித்தார்கள். இப்போ 28ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் யோசித்து பாருங்க. நான் உங்களுக்கு போதித்ததை நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும், உபதேசம் பண்ண. இப்போது இந்த பவுல் என்ன சொல்கிறாரு, வீட்டில் இந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தான். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது? குடும்பத்துக்குள்ளேயா, அல்லது ஊருக்குள்ளேயா, அல்லது நம்ம நாட்டுக்குள்ளேயா, நம்முடைய வசிக்கிற பூமிக்குள்ள எங்கே இருந்தாலும் சரி நம்ம சாட்சி வழங்கணும். இந்த சாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்குறான். இதுதான் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். நீங்கள் போய் குருடரை கண்ணு பார்வை அடைய வைக்கிறத விட, நீங்கள் போய் செத்துப்போன மனுஷனை எழுப்புறதை விட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சியாக வாழணும். இதை பார்த்து ரட்சிக்கப்படும். ஏன்னா செத்து போனவனை நீங்கள் எழுப்பினீங்கன்னா அவன் திரும்ப அந்த பாவத்தை தான் செய்கிறான். தேவ சமூகத்தில் அந்த வில்லியம் பூத்தா விட அவர் தான் ஒருத்தர் சொன்னார், ஒரு மனுஷன் செத்து போனால் அவனை உயிரோடு எழுப்புனேன், ஆனால் அவன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் திரும்பவும் என்ன செய்கிறான், குடிச்சிக்கிட்டு இருக்கான், குடிகாரனாக இருக்கிறான். இந்த அற்புதம் நடந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. செத்து போனவன் உயிரோடு எழுப்பி ஒரு பிரயோஜனமே கிடையாது. 4 பேருக்கு செத்தவன் எந்திரிச்சிட்டான், செத்தவன் உயிரோடு ஆயிட்டான் சொல்கிறதுலாம். ஆனால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது தான், ரட்சிக்கப்படுகிறது தான் பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் பாவத்தினால் மரித்து போகிறவர்களை உயிரோடு எழுப்புவது தான் பெரிய அற்புதம். இந்த அற்புதம் என்ன செய்யணும், ஊழியத்தில் நடக்கணும். இந்த அற்புதம் ஊழியத்தில் நடக்கிறதுக்கு நான் என் வாழ்க்கையை என் கண் முன்னாடி வாழ்கிறவர்களுக்கு சாட்சியாக, கிறிஸ்துக்குள்ளான் சாட்சியாக வாழ்ந்துன்னா அது அவங்கள உயிர்ப்பிக்கும். ஒரு நாள் அவங்கள மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வரும். மனம் திரும்புங்கள் சொல்கிறத விட நான் நடக்கிற நடவடிக்கை பார்த்து ஐயோ இவங்கள போல வாழணுமேனு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா அதுதாங்க பெரிய சாட்சி. அந்த சாட்சி நிமித்தம் அவர்கள் மனம் திரும்பி வருவார்கள். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம் தேவனுடைய சமூகத்தில். அடுத்தபடியாக நம்ம சாட்சி வாழ்க்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் சொன்ன இந்த என்னுடைய சகோதரர்களாகிய இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை அதை எனக்கே செய்தீர்கள். வசனம் மத்தேயு 25:40. வாசிங்க. அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன செஞ்சாங்க, எதை செஞ்சாங்க? இப்போ ஆண்டவர் இயேசு எனக்கே செய்தீர்கள்னு சொல்கிறார். நல்லா கவனமாக இருக்கணும். தேவ சமூகத்தில் உபகாரம் செய்தல், உதவி செய்தல், பராமரித்தல், விசாரித்தல், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தேவ பிள்ளைகள் உலகத்து காரியங்களில் உலக மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்யும்போது இது கிறிஸ்துவுக்கு செய்கிற ஊழியம். ஏதாவது நீங்கள் யாருக்காவது நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா, கை மாறி கொடுத்தீங்கனாலும் சரி, அல்லது நீங்கள் உதவி செஞ்சாலும் சரி, இனாமாக கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வேதம் சொல்லுது எனக்கே நீங்கள் செஞ்சீங்க. கிறிஸ்து ஊழியம் செய்வதை குறித்து இப்போ கடகடன்னு வாசிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ராஜா 34 தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்ட பிதாவினால் கனம் பண்ணப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு பார்க்குறோம். இவங்க வசனம் சொல்ல பாருங்க, உலகம் உண்டாகும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சோதித்துக் கொள்ளுங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். 1. தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்து. 2. அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். 3. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். 4. வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்த என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமா, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், தாமலராக கண்டு தாகத்தை தீர்த்தோம், அந்நீராக கண்டு சேர்த்து கொண்டோம், வஸ்திரமுள்ளவர் கண்டு வஸ்திரம் கொடுத்தோம், உம்மை வியாதியுள்ளவராக கண்டு காவலிற்காக கண்டு உம்மிடத்தில் எப்பொழுது வந்தோம் என்பார்கள். இப்போ தான் பதில் சொல்கிறாரு, என் சகோதரராகிய சிறியவராகிய என் சகோதரனாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதுச்சுனால் இந்த ஊரில் இருக்கிற பாமரர்கள், இந்த ஊரில் இருக்கிற ஏழைகள், இந்த ஊரில் இருக்கிற ஒன்றுமில்லாதவர்கள், இவங்களுக்கு ஆண்டவர் நாம் எதை செய்கிறோமோ அதை அவருக்கே செஞ்சுன்ற லிஸ்ட்டில் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகும். அப்போது ஈகை என்பது, கொடுத்தல் என்பது, விசாரித்தல் என்பது, அவங்கள தேவசமத்தில் கொண்டு வரும் என்பது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். இதை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இந்த உலக பொருளால் நம்ம என்ன செய்யணுமா, உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை, நண்பர்களை சம்பாதியுங்கள். இந்த உலகத்தில் இந்த பணம் என்பது அது அநீதியான உலக பொருள்னு சொல்லி நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அது இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கும், இன்றைக்கி நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட இருக்கும், சாயந்தரத்துக்குள்ள வேறு ஆள்கிட்ட போயிடும். தங்க வச்சு ஒரு ஆள்கிட்ட இருக்க வச்ச நிற்க வச்ச அப்படி ஒரு இடத்துல இருந்து அதுக்கு பேர் பிளாக் பண்ணி ஆகி போயிடும். தேவசமத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த அழிஞ்சு போயிற உலக பொருள், சோறு, தண்ணி, உங்கள்கிட்ட இருக்கிற பொருள், பண்ட பாத்திரங்கள் இல்லாதவங்களுக்கு, மொத்தமே இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டார், வஸ்திரம் இல்லாதவனுக்கு 2 வஸ்திரங்கள் உடையவன் 1 கொடுக்கணும், இல்லாதவனுக்கு 2 வரைக்கும் 1 என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். இது ஈகை. அப்போது நம்ம கேட்கலாம், நமக்கு எனக்கே 2 தான் இருக்குது, கண்டிப்பாக இல்லாட்ட கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லாதவங்க கிடையவே கிடையாது. அப்போ அந்த வகையில் ஒரு வகையில் நம்ம என்ன சொல்லணும், ரிலீஃப் ஆகிடும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், கொடுத்து தான். இந்த வசனம் சொல்லுது, அநீதியான உலகப் பொருளால், அழிந்து போயிற உலகப் பொருளால்
நம்ம என்ன சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:16 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இது ஒரு பலி. இந்த பலி கிறிஸ்துவுக்கு செய்கிற ஊழியம். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் இப்போ பலி செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆடு, கடாரி, காளை, இதெல்லாம் புறா, இதெல்லாம் என்ன செய்யணும்? காட்டு புறாதுங்களா பலி செலுத்தணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பலி செலுத்தி கிறிஸ்துக்கு ஊழி செய்கிற கிடையவே கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பலி செலுத்தணும். என்ன பலி இருந்தீங்கன்னா தான தர்மமாகிய பலி. ஏழைகளுக்கும் ஒன்றுமில்லாதவருக்கும் கொடுக்குற இந்த ஈகை, இந்த பலி செலுத்தும் பொழுது இது கிறிஸ்துக்கு ஊழியம் செய்தல். எல்லாரும் கண்கள் செபிக்க போகிறோம். ஆண்டவரை, நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சால் பிதாவானவர் என்னை கனமடுவார். நான் செய்கிற ஊழியம், முதல் பிரதான ஊழியம் ஜெபம். ஆண்டவரை, என் வீடு, ஆண்டவரை என் தேசம், ஆண்டவரை எங்கும் நான் சாட்சியாக காணப்படுறேன். கர்த்தாவே, நான் உமக்கு பிரியமாய் ஊழியம் செய்ய உமக்கு பலி செலுத்துகிறாய். தான தர்மமாகிய பலியை நான் செலுத்துனாய் காணப்படுறேன். அன்பின் ஆண்டவரை, இந்த காரியங்களை தியானிக்க உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்போ தேவ சமூகத்தில் வசனத்தை கேட்ட பிள்ளைகள், வசனம் சொன்ன அடிமை, நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யத்தக்கதா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான்னு சொன்னீங்களே, இப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செஞ்சு ஆண்டவர் பிதாவனுடைய கணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் எப்போதும் நடத்தப்பட உதவி செய்யும். இதோ நாங்கள் தியானிக்கிறதுக்காண்டி ஆண்டவர் இந்த வார்த்தையிலே நாங்கள் முடி சமூகத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மையிலே ஊழியம் செய்யணும்ப்பா. கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யணும்ப்பா. இன்னும் ஊழியத்தின் பாதையில் நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை அனைத்து செய்து முடித்து கிறிஸ்து இயேசு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவுடைய கணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுடைய பாத்திரமாய் வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை ஆஸ்வதி, சந்தோஷமானத்தை நிரப்பும். மாலை பொழுதில் நாங்கள் நிர்விசாரமாக இல்லாவிக்கு தேவசனம் கூடி வர உதவி செய்யும். இப்பொழுது நாங்கள் சந்தோஷமானத்தாடு புறப்பட்டு செல்ல எங்களை உங்களுடைய கிருபையால் நிரப்பி அனுப்பும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.